விக்னேஸ்வராய நமக. நம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க குக்கு பக்தி மீடியா சேனலுக்கு ஜோதிடம் முத்துச்சாமியின் இனி அன்பு வணக்கங்கள். வெற்றி சனியினால் எதையும் வென்று காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய துளாராசி என்பதே உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாவசு வருஷம் பங்குனி மாதத்திற்கான பலாபலன்களை எடுத்துக் கூறுகின்றேன். துளாராசி என்பதே இதுவரை பட்ட கஷ்டமெல்லாம் விளைகிருச்சு. நான் முதல் சொன்னேன் உங்களுக்கு வெற்றி சனின்னு சொன்னேன். அதோடு எல்லாமே உங்களுக்கு வெற்றியா கிடைக்க போற வாய்ப்பு இப்பதான் நெருங்கி கொண்டு இருக்கின்றது. காரணம் என்ன அப்படின்னா, உங்கள் ராசிநாதனாகிய சுக்கிர பகவானே உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல வெற்றி ஸ்தானத்துல உச்ச ராசியில அமர்ந்திருக்கின்றார். அதனால இந்த மாதம் முழுவதுமே லாபாதிபதியோடு சேர்ந்து அமர்ந்திருக்கின்றார். லாபத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் முழுவதுமே கிடைக்க போகிறது. இது முதல் விஷயம். அடுத்த மாசம் 13ஆம் தேதி அவர் பயிற்சி அடைஞ்சு சுக்கிரன் பயிற்சி அடைஞ்சு மேசராசியில அமர்ந்து உங்க ராசியை பார்க்க போறார். அதனால இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு கொண்டாட்டம், குதூகலம், மனம் விரும்பிய பல விஷயங்கள் இவை எல்லாமே ஒரு சேர கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமே இல்லை. சரி, தனாதிபதி ஆகிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். அந்த பஞ்சமஸ்தானம் உங்களுக்கு பாக்கியத்தை நிறைய கொடுக்க போகுது. அதனால பாத்தீங்கன்னா அங்க உட்கார்ந்துருக்க கிரகத்தை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா முதல் பாக்கியாதிபதி சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு புத பகவான். அவரோட பஞ்சமஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கார். அவரோட தனாதிபதி உட்கார்ந்துருக்காரு. அதனால இந்த மாதம் முழுவதுமே காசு, பணம், பொன்பொருள் சேர்க்கைகள், வீடு, வண்டி, வாகன யோக சேர்க்கைகள், நண்பர்கள், உறவினர்கள் கிடைக்கக்கூடிய நன்மைகள் இவை அனைத்தையுமே துளாராசி அன்பர்களே நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள் என்பதில் மாற்றமே இல்லை. ஜெயிச்சிருவீங்க. அவ்வளவு ஒரு சக்தியும் இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதத்துல கிடைக்க போகிறது. ஒரு விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிடைச்சிச்சுனால் என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த கடன், நோய், வம்பு வழக்கில் இருந்து மீண்டு விடலாம். எல்லாம் காண போயிடும். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எல்லாமே அடிச்சு தூள் பார்த்துட்டு போயிடலாம். ஒரு முக்கியமான விஷயம் அதுதான். அடுத்து பாத்தீங்கன்னா எதிரிகள் இருந்தாலும் அவரையும் சமாளிக்கும் ஆற்றல் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கோர்ட்டு கேஸ், பிள்ளைங்க வேங்கனங்கள், உங்களுக்கு இந்த செய்வனை சம்பந்தப்பட்ட பிள்ளை, இது எல்லாமே இந்த மாசத்துல தவிடு பொடியாக மாறி உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால துளாராசிக்காரர்களுக்கு யோகம். அடுத்து மாணவர்களுக்கு குறிப்பா அவங்களை தான் பார்க்கணும். ஏன்னா எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. பொதுவாக பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 10th 12th எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. அடுத்து காலேஜ் எக்ஸாம் வரப்போகுது. மற்ற மாணவர்களுக்கெல்லாம் இப்போ முழு ஆண்டு தேர்வு வரப்போகுது. இந்த காலகட்டங்கள்ல கல்வி நிலைகள் மாணவர்களுக்கு யோகத்தை கொடுக்கும். ஏன்னா புதன் பாத்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். அவரை குரு பகவான் பார்க்கிறார். இது ஒண்ணே போதும் இந்த மாசம் முழுவதுமே கல்வி சிறப்பா இருக்கு அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா இந்த +2 முடிக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாம், கியூட் எக்ஸாம், அதே போல நிறைய அரசு சார்ந்த வேலைகளுக்கு எழுதுறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கை கொடுத்து உதவக்கூடிய மாதம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த அதாவது பங்குனி மாசம் துளாராசிக்காரர்களுக்கு, மாணவர்களுக்கு நல்ல பலனை நிறைய தரப்போகிறது. கொஞ்சோண்டு படிச்சாலும் சரி, படிச்சது நினைவில் இருக்கும், பலன்கள் அள்ளி கொடுக்கும். இவ்வளவு இருந்தா பார்த்தா ரெண்டாவது ஆசிரியர் மாணவருடைய உதவு, சக மாணவருடைய நட்பு, இது எல்லாம் ஒண்ணு சேர்றப்ப உங்களுக்கு என்ன டார்கெட் போறீங்களோ அந்த டார்கெட் அனைத்துமே சக்சஸாக மாறும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. இது முதல் லாபம். அடுத்து தொழில் ரீதியாக ராசிக்கு 10ஆம் இடத்தை சந்திரன். அந்த சந்திரனை பார்த்தீங்கன்னா இந்த மாசம் முழுவதுமே நல்ல மூவிங்களை வந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த சந்திராசிரமம் நீங்களாக மற்ற நாட்கள் முழுவதுமே உங்களுக்கு பலன்கள் நிறைய கிடைக்க போகிறது. அப்ப அவ்வளவு பலனை நீங்க அனுபவிக்கிறப்ப தொழில் ரீதியாக ஜெயம், வெற்றி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். புது தொழிலை செய்யணும்னு சொல்லி முடிவு பண்ணீங்களா, தாராளமா செய்யுங்க. அல்லது இருக்க தொழில் அபிவிருத்தி செய்யணுமா, தாராளமா செய்யுங்க. பதவி உயர்வுகள் உண்டு. பணிச்சுமைகள் அதிகரித்தாலும்
பலன்கள் அதிகமாக கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. அதனால தொழில் ரீதியாக நல்லா இருக்கு, வியாபாரத்துல சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி சுப மங்களத்தை எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கெல்லாம் அந்த சுப செய்திகளும் சுப யோகங்களும் நிச்சயமா கிடைக்க போயிருது. வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள், மனம் விரும்பிய மங்கள வாழ்க்கைகள் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு, குழந்தை பாக்கியம் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு சுபமாக சுயமாக கிடைப்ப இருக்கிற வாய்ப்புகள் நிச்சயமா உண்டு. தயவுசெய்து முதல் நல்லபடியா பயன்படுத்திங்க. அடுத்து பெண்களுக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா சுக்கிரன் வர்ற 13ஆம் தேதி பெயர்ச்சி அடைஞ்சு 7ஆம் இடத்துக்கு வர்றாரு. அப்போ வரக்கூடிய காலகட்டங்கள்ல முதல் 15 நாட்களும் பாத்தீங்கன்னா உங்களால் கணவருக்கு ஒரு தேவைகள் ஏற்படும். அடுத்த 15 நாட்கள் பாத்தீங்கன்னா இருவரும் சேர்ந்து பல சுபகாரியங்களை செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். குறிப்பா பொறுத்தளவு பாத்தீங்கன்னா கடன் வாங்கியிருக்கீங்க, கடன் அடையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அல்லது சில விஷயங்களை பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க, எதிர்காலத்தை நோக்கிய பல விஷயங்கள் இருக்கும். வீடு கட்டுறதோ, அது வண்டி வாகனங்கள் வாங்குறதோ, குழந்தைகளுக்கான ஒரு டெபாசிட் பண்றதோ, இது எல்லாமே இந்த மாதத்துல, அது குறிப்பா சொல்ற பங்குனி 15க்கு மேல ஏப்ரல் மாசம் வச்சுக்கோமே, அந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய வல்லமை கிடைக்கும். அது நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்து தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கும் குறிப்பா சொல்லப்படும்னா தையல் சம்பந்தப்பட்ட வேலைகள், அழகுகளை சம்பந்தப்பட்டது, அதே மாதிரி கட்டிடத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு, கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு, இந்த மாதிரி பெண்களுக்கு எல்லாம் இந்த பங்குனி மாதம் சக்சஸ் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. நீங்க கரெக்டா அந்த ஸ்கெட்ச் போட்டு கொண்டு போனீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க, அதுல மாற்றமே இல்லை. இதுவரை தாய் வழி உறவுகளாலும் தந்தை வழி உறவுகளாலும் இருந்து வந்த பிணக்கங்கள் எல்லாம் மாறி இணக்கமான சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதனால இந்த பலன்கள் முழுவதுமே, இந்த மாசம் முழுவதுமே இந்த துளாராசிக்காரர்களுக்கு கிடைக்க போற காரணத்தினால தயவு செய்து இந்த மாசத்தை நல்லபடியா பயன்படுத்திங்க. கிரகம் உங்களுக்கு சாதகமா இருக்கு, அதுதான் முக்கியமான விஷயம். சரிங்களா? இப்போ வெளிநாடு போகணும், வெளி மாநிலங்கள் போகணும், அல்லது ஒருத்தருடைய கம்யூனிகேஷன் ஒரு நல்லபடியாக நடக்கணும், காசு பணம் பொருளாதாரத்துல சிறப்பா இருக்கணும். இந்த மாதிரிலாம் நீங்க பிளான் பண்ணீங்கன்னா அந்த பிளான் அனைத்துமே இந்த மாசத்துல வெற்றிகரமா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ராசிநாதன் நல்லா கவனிச்சுங்க, உங்க ராசிநாதன் உச்சத்துல இருக்கிறார். உச்சத்துல கரெக்ட் அடுத்த 15 நாள்ல மேசராசிக்கு உங்க ராசியை பார்க்க போறாங்க. இதை விட பெரிய நன்மை எதுவுமே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த மாசம் முழுவதுமே துளாராசிக்காரர்கள் கையில தான் இருக்கு. தயவு செய்து கரெக்டா பயன்படுத்திங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு சொல்லி பாக்குறப்ப பொதுவாக பாத்தீங்கன்னா சுக்கிரனாலே பெண் தெய்வங்கள். இந்த மாதம் முழுவதுமே பெண் தெய்வங்களுக்கான மாதம் தான். எப்படி ஆடி மாசம் அம்மன் தெய்வங்களுக்கு இந்த கூழ் ஊத்துறாங்க, இதெல்லாம் செய்யறாங்களோ, அதே மாதிரி இந்த மாதம் முழுவதுமே பங்குனி மாசம் முழுவதுமே அம்மன் தெய்வங்களுக்கான மாதங்கள். அதனால இந்த அம்மன் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க. குறிப்பா உங்க வீட்டுல பெண் தெய்வங்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த பெண் தெய்வங்களையும் வழிபாடு பண்ணிட்டு நீங்க ஒரு ஸ்டெப் ஆரம்பிச்சு வைங்க. அந்த ஸ்டெப் உங்களுக்கு நிச்சயமாக பெரிய நல்ல பலனை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தும். அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திங்க. அதன் மூலமாக அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள் இருக்கு இல்லையா, இனி சொல்ல போனா அடுத்த மாசம்லாம் பாத்தீங்கன்னா சித்திரை மாசம்லாம் உங்களுக்கு இன்னும் பலன் நல்லபடியா கிடைக்க போகுது. ஒவ்வொரு ஸ்டெப்புமே அடுத்த மாசத்துக்கு இன்னும் பலனை அதிகரிக்கக்கூடிய காரணத்தினால இந்த மாதம் முழுவதுமே சிறந்த நற்பலனை அடையக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இனி நல்வாழ்த்துக்கள்.